நான் ரொம்ப ரொம்ப ஹேப்பியா இருக்கேன் ஒரு விஷயம் அனௌன்ஸ் பண்றதுக்கு. வனிதா அவர்கள் இப்போ ரீசெண்டா அவங்களோட ஃபேன்ஸோட ஒரு Q&A செஷன் நடத்தியிருக்காங்க. ஸோ அந்த Q&A செஷன்ல நெறைய கேள்விகள் கேட்டிருந்தாங்க. அண்ட் எல்லா கேள்விகளுக்கும் வனிதா அவர்கள் எப்பொழுதும் போல பயங்கர போல்டா, பயங்கர ஸ்ட்ராங்காவும் பதில்கள் குடுத்திருக்காங்க. ஸோ அந்த கேள்விகள் என்னென்ன அப்படின்னா, "வனிதாக்கா உங்களோட அடுத்த ப்ராஜெக்ட்ஸ் என்ன?" அப்படின்ற மாரி ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு வனிதா அவர்கள் வந்து, "சம்திங் இன்ட்ரஸ்டிங், டூ இன்ட்ரஸ்டிங்" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. "ஆர் யூ இன் எ ரிலேஷன்ஷிப்?" அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு. அதுக்கு வனிதா அவர்கள், "உங்க எல்லாத்து கூடயும் தான் நான் ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன்" அப்படின்ற மாரி ரொம்ப ஜோவியலா ஒரு பதில் ஒன்று சொல்லியிருந்திருக்காங்க. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் யுவர் ஹானஸ்ட் ஃபியூச்சர் லைஃப் பார்ட்னர் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருந்திருக்காங்க. ஹானஸ்டா சொல்லணும்னா ஹானஸ்டா சொல்ல தெரியல. ஏன்னா ஹானஸ்டா யாருன்னு தெரியல. வனிதா அவர்கள் இது வரைக்கும் வந்துட்டு 3 மேரேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாம வனிதா அவர்களோட லைஃப் பார்ட்னர் வனிதா அவர்களுக்கு நேர்மையா இல்ல அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் வனிதா அவர்கள் வந்து அவங்களெல்லாம் டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் உங்களோட லைஃப் பார்ட்னர் வந்து எவ்வளவு ஹானஸ்டா இருக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டதுக்கு வனிதா அவர்கள் பயங்கர ஃபன்னியா ஒரு ரிப்ளை ஒன்று கொடுத்திருக்காங்க. வாட்ஸ் யுவர் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் அண்ட் நெக்ஸ்ட் பிளான்? நான் சூப்பர் எக்ஸைட்டடா இருக்கேன். என்னோட ப்ரொடக்ஷன்ஸ் நான் திருப்பி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் எக்ஸைட்டிங்கான ப்ராஜெக்ட்ஸ்லாம் லைனப்ல இருக்கு. கூடிய சீக்கிரம் எல்லாத்தையும் நான் உங்கள்கிட்ட சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. எப்போ நீங்க திருப்பி தமிழ் சினிமால நடிக்க போறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு நபர் கேள்வி கேட்டிருக்காரு. அதுக்கு வனிதா அவர்கள், ஆல்ரெடி நான் நிறைய படங்கள் நடிச்சிட்டு தான் இருக்கேன். எல்லாமே ரிலீஸ்க்காக வெயிட்டிங் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. டாக்ஸிக்கான பீப்புளை எப்படி வந்து ஃபேஸ் பண்றது அப்படின்னு ஒருத்தர் கேட்டதுக்கு, இக்னோர் நெகட்டிவிட்டி அப்படின்னு சொல்லி தளபதி விஜய் அவர்களை டேக் பண்ணியிருந்திருக்காங்க. உங்க யூடியூப் சேனல்ல சீக்கிரமா குக்கிங் வீடியோஸ் போடுங்கக்கா, இந்தியன் ஸ்டைல் வீடியோஸ் போடுங்கக்கா, நாங்கெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு ஒரு நபர் கேட்டதுக்கு, கூடிய சீக்கிரம் நான் அந்த வீடியோஸ்லாம் போடுறேன் அப்படின்ற மாதிரி வனிதா அவர்கள் சொல்லியிருந்திருக்காங்க. உங்க பக்கெட் லிஸ்ட்ல என்ன ஊர் இருக்கு அப்படின்னு கேட்டிருந்திருக்காங்க. அதாவது எந்த ஊருக்கு நீங்க டிராவல் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருந்திருக்காங்க. அதுக்கு வனிதா அவர்கள், நான் யூரோப் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபெமினிசத்தை பத்தி வனிதா அவர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டதுக்கு வனிதா அவர்கள் ரொம்ப சூப்பரா ஒரு பதில் ஒன்று சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னா, நான் ஒரு ஃபெமினிஸ்ட் கிடையாது. ஆணுக்கு பெண் தேவை, பெண்ணுக்கு ஆண் தேவை. ஒருத்தர் சார்ந்து தான் நம்ம இந்த உலகத்துல வாழ்றோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப மெச்சூர்டா ஒரு பதில் ஒன்று சொல்லியிருந்திருக்காங்க. ஜோவிகா குக் வித் கோமாளியில இருக்காங்களா அப்படின்ற ஒரு நபர் கேள்வி கேட்டிருந்தாங்க. அதுக்கு வனிதா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நோ, ஜோவிகா குக் வித் கோமாளியில இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லவும் செஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி வனிதா அவர்கள்ட்ட நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. அண்ட் மெஜாரிட்டியான கேள்விகள் வந்துட்டு வனிதா அவர்களோட ரிலேஷன்ஷிப் பத்தியும் அவங்களோட அடுத்த லெவல் ப்ராஜெக்ட்ஸ் என்ன அப்படின்றத பத்தியும் இருந்துச்சு. நீங்க உங்களோட ஒரிஜினல் கேரக்டரை வச்சு ஒரு படத்துல நடிங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லவும் செஞ்சிருக்காங்க. அண்ட் இன்னும் நிறைய கேள்விகள் வந்து ஜோவிகாவோட நெக்ஸ்ட் லெவல் என்ன, அண்ட் ஜோவிகா அவர்கள் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான கேள்விகள் தான் நிறைய இங்க கேள்விகளா கேட்கப்பட்டிருந்திருக்கு. உங்களுக்கு வனிதா அவர்கள்ட்ட என்ன மாதிரியான கேள்விகள் கேட்கணும் அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம வீ டாக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க.